வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து மில்லட் பொங்கல். நான் இன்றைக்கி வந்து குதிரைவாலி அரிசியில் செஞ்சுருக்கேன். குதிரைவாலி அரிசியை வந்து 5 ஹார்ஸ் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் இது இன்ஸ்டண்ட்டாகவும் செய்யலாம். ஆனால் ஊற வச்சு செஞ்சால் ஆன்டி நியூட்ரியன்ஸ்னால் போயிடும். ஆனால் மில்லட் சாப்பிட்டோம்னா ஒரு நெஞ்சை கறிக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். அந்த ஃபீலிங் வந்து இருக்காது. அது வந்து டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒரு குக்கர் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் கலந்து விட்டுக்கணும். இங்கே வெண்பொங்கலுக்கு சீரகம், மிளகு வந்து இடித்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, இஞ்சி. இது அப்படியே அந்த எண்ணெயில் போட்டுடலாம். ரெண்டு கேஷ்யூ, பெருங்காயத்தூள், இது கூடயே நம்ம மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து பெப்பரும் மஞ்சளும் சேர்ந்தால் தான் நம்ம குர்குமின்ற சத்து வந்து மேக்ஸிமமாக அப்சர்வ் ஆகும் நம்ம உடம்புல. இதை கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, நல்லா சாட்டே பண்ணியாச்சு. இப்போ வந்து ஊற வச்சுருக்க குதிரைவாலி அரிசி எடுத்து உள்ளே போட்டுடலாம். நீங்கள் எனி மில்லட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கு நல்லா சாட்டே பண்ணியாச்சு. இப்போ வந்து பருப்பு வந்து 1/2 கப்பும் அரிசி வந்து 1 கப்பு இருக்குது, 1/2 கப்பு. 1 கப்புக்கு வந்து 3 கப் தண்ணி வந்து அளவு பண்ணி நான் ஊற்றிட்டேன் தண்ணி. இப்போ மூடி போட்டு 2 விசில், மேக்ஸிமம் 3 விசிலில் ஆஃப் பண்ணிடலாம். பொங்கல் சாம்பார்.